இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் உங்களுடைய இறுதி வகுப்பு ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரையிலே இது ஒரு இறுதி வகுப்பாக இன்று இடம்பெற காத்திருக்கின்றது. பெரும்பாலும் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணியாச்சு, முழுமையாக கவர் பண்ணியாச்சு, உங்களுக்கும் தெரியும். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க என்று நான் சொல்லியிருந்தேன். 2 பேர் 2 தலைப்புகளை போட்டீர்கள். ஒருவர் வலுவமைதி தொடர்பான தலைப்பையும், ஒருவர் தொகை இலக்கணத்திலே வருகின்ற தொகை தொடர்பான தலைப்பு. 2 பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த 2 தலைப்புகளையும் கட்டாயம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டும். செழியன் தொகை சம்பந்தமான கேள்வி கேட்டிருந்தேன். யாரோ தெரியல. 680 1196 வலு சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லலாம். அதோட அறிக்கை எழுத வருமான்னு கேட்டிருந்தீங்க. வரலாம், வராதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது மொழித்திறனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதால் அறிக்கையை நாங்கள் பழகி வச்சுக்கொள்றது எங்களுக்கு அது எக்ஸாமுக்கு வந்தோ இல்லையோ எங்களுக்கு நாலேஜ். ஸோ அதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். நேற்று உங்களுக்கு சில பாடல்களை காட்டினேன், இலக்கணத்தை இலகுவாக படிப்பதற்கு. இன்றைக்கும் ஒரு பாடல் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவையும் உங்களுக்கு காட்டிட்டு நீ வகுப்பை வெளியாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் 21 பேப்பர்ஸ் அனுப்பினேன், மாடல் பேப்பர்ஸ். அது அவ்வளோத்தையும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மொழித்திறனில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளூவன்சி ஒன்று தேர்ச்சி ஒன்று. ரைட், தென் ஓகே. நான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த அறிக்கை எழுதுவது எப்படி. ரைட், அறிக்கை அறிக்கை என்று சொல்வது பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் நாங்கள் அறிக்கை எழுத வேண்டிய தேவை ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பான தகவல்கள், தரவுகள், குறிப்புகள், கருத்துக்கள் என்பவற்றை திரட்டி ஆதாரபூர்வமாக எழுதப்படுகின்ற ஆவணம் தான் அறிக்கை என்று நாங்கள் சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன்னா அந்த இமேஜ் ஃபைலை தான் இது இருக்கிற உங்களுக்கு அனுப்பிவிடும். நடைபெற்று முடிந்த நிகழ்வுக்கு அறிக்கை எழுதுவோம். நடைபெற திட்டமிட இருக்கின்ற விடயங்களுக்கும் அறிக்கை எழுதல். இது முன்மொழிவு அறிக்கை, இது செயற்பாட்டு அறிக்கை என்று சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் 2 kinds ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஒன்று ப்ரொபோஸ்ட் ரிப்போர்ட், ஒன்று நாங்கள் முன்மொழிந்து எழுதுகின்ற ப்ரொபோசல் ரிப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று நிறைவடைந்த ஒரு செயற்பாட்டை அறிக்கைப்படுத்துகின்ற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ செயற்பாட்டு அறிக்கைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த அறிக்கைகள் உண்மையாகவும் ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும். அறிக்கை பல வகையில் அமையலாம். அந்த அடிப்படையில் அறிக்கையின் வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, நிர்வாக கூட்டறிக்கை. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங் நடக்குதாம இருந்தால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்கில் முடிவடைந்ததும் அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை நாங்கள் எழுதுவோம் இல்லையா. இதில் யார் யார் கலந்து கொண்டார்கள், என்னென்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன, என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன, அறிக்கையை சென்ற கூட்ட அறிக்கையை யார் பிரேரித்தார், யார் ஆமோதித்தார், எதுவும் புதிதாக யாரும் சேர்க்கப்பட்டாங்களா, விளக்கப்பட்டாங்களா, குழு விவாதங்கள் நடைபெற்றதா, இந்த விஷயங்கள் எல்லாம் அறிக்கை. இன்னொன்று இருக்கிறது ஜெனரல் ரிப்போர்ட், பொதுக்கூட்ட அறிக்கை. ஒரு ஜெனரல் மீட்டிங் நடந்தால் அதற்கு கட்டாயம் அறிக்கை வாசிக்க வேண்டும். உதாரணமாக சாதாரணமாக ஒரு பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் பெற்றோர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்வார்கள். கடந்த வருடம் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தினுடைய அறிக்கையை இந்த கூட்டத்திலே வாசிப்பார்கள். இந்த கூட்டறிக்கை மினிட்ஸ் என்று அழைக்கப்படும். ஆங்கிலத்தில் மினிட்ஸ் தான் இதை சொல்றாங்க. ரிப்போர்ட் சொல்றதில்ல, மினிட்ஸ். ஸோ மீட்டிங் மினிட்ஸ் வாசிக்கப்படும்.
அதான் அது பொதுக்கூட்ட அறிக்கை. அந்த சென்ற கூட்ட அறிக்கை பொதுவா போன மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த கூட்டத்துல வாசிக்கிறது சென்ற கூட்ட அறிக்கை. அப்ப நிர்வாக கூட்டம் இருந்தால் நிர்வாக கூட்டறிக்கை, பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தால் பொதுக்கூட்ட அறிக்கை, கடந்த கூட்டத்தை பற்றிய ஒரு விஷயம் சென்ற கூட்ட அறிக்கை என்பது. இது தவிர நிறுவனங்கள் வந்து ஆண்டறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும். வருடாந்த ஆனுவல் ரிப்போர்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆண்டறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வருடம் என்ன வருமானம், என்ன செலவு, என்னென்ன விடயங்கள் வந்தது, என்னென்ன விடயங்கள் சென்றது, என்னென்ன விடயங்களை தீர்மானித்தோம், என்னென்ன விடயங்களை விவாதித்தோம், என்னென்ன விடயங்களை கலந்தாலோசித்தோம், என்னென்ன முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம், இவ்வாறு வருவது. அதை வந்து வெளிக்கண ரிப்போர்ட் அறிக்கைகள், ஃபீல்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு போய் விஜயம் செய்து அங்குள்ள கள நிலவரங்களை அறிந்து எழுதுகின்ற ரிப்போர்ட். உதாரணமா நீங்க ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்றீங்கன்னா உங்களை அனுப்புறீங்க ஒரு ஃபீல்ட் விசிட், குறித்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தினுடைய குடிநீர் நிலைமைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிங்கன்னு உங்களுக்கு டிஎஸ் சொன்னால் நீங்கள் எழுத வேண்டிய அறிக்கை வெளிக்கல் அறிக்கை. நான் போனேன், என்னென்ன விடயங்களை அவதானித்தேன், என்னென்ன விடயங்களை கலந்துரையாடினேன் என்ற அந்த விஷயங்களை நான் உள்ளடக்கி நீங்கள் வெளிக்கல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும். இது தவிர திட்டமிடல் சுற்றறிக்கைகள், செக்யூலர்ஸ், அதுவும் அறிக்கை தான். செய்தி அறிக்கைகள், வானொலி அறிக்கை, பத்திரிகை அறிக்கை, தொலைக்காட்சி அறிக்கைகள், வானிலை அறிக்கைகள், காலநிலை அறிக்கை எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அறிக்கை எழுதுகின்ற முறை என்ன என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸை நாங்கள் போக வேண்டும். முதலாவது ஸ்டெப் தகவல் திருத்தம். இந்த அறிக்கை எதை அடிப்படையாக வைத்து எழுத வேண்டும் என்கின்ற தகவலை நீங்கள் திரட்டிக் கொள்ள வேண்டும். அதான் முதலாவது விஷயம், தகவல் திரட்டுதல். ரைட், அதை திரட்டிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தகவல் சும்மா திரட்டலாமா? வாசிக்கணும், முசாவணும், செவிமடுக்கணும், செவ்வி காணணும், அவதானிக்கணும். இப்போ களப்பயணம் பண்ண அவதானிப்பு. இன்னும் சிலது வந்து யாரையாவது பேட்டி எடுக்க வேண்டி வரும், செவ்வி. சில விஷயங்கள் செவி மடுத்து அறிக்கை எழுதுவோம், உதாரணமாக மீட்டிங் மினிட்ஸ். சில அறிக்கைகள் வந்து தேடி எழுதணும், வாசிக்கணும், உசாவணும். அப்போ இப்படி பல வழிமுறைகள் இருக்கும் தகவல் திரட்டுது. இதுக்கு கட்டாயம் நாங்கள் என்ன செஞ்சுள்ளோம்? குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஓகே, குறிப்பெடுத்து தான் அறிக்கை எழுதப்பட வேண்டும். ஓகே, அடுத்த வேலை குறிப்பிட்ட தகவல்களை ஒழுங்குபடுத்தும், நிரட்படுத்தி முக்கியமான அம்சங்களை மாத்திரம் தேர்ந்தெடுப்பது. அதற்கு பிறகு என்ன செய்வோம்? அதை ஒழுங்குபடுத்தி மறுபரிசீலனை செய்வோம். நாம எழுதின தகவல், ஒழுங்கமைச்ச தகவல் சரிதானான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அறிக்கை எழுதும் நோக்கத்துக்கேற்ப அதனை பந்தி பிரித்து உப தலைப்புகளை போட்டு நாங்கள் அறிக்கையாக மாற்றுவோம். அறிக்கை எப்போதும் சுருக்கமானதாகவும் தெளிவானதாகவும் தர்க்க ரீதியாகவும் எழுதப்பட வேண்டும். அறிக்கையினுடைய இறுதியிலே தீர்வுகள் எழுதப்பட வேண்டும். பிரச்சனை ஒன்றுக்கான அறிக்கை என்று சொல்லும் போது கடைசியில தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும். அறிக்கை என்னென்ன சந்தர்ப்பங்கள் எழுதப்படலாம்? மன்றங்களில் வாசிக்கப்படும் கடந்த கூட்ட அறிக்கை. இப்போ மாணவர் மன்றம் ஒன்று நடக்குதுன்னா அதில் கடந்த மன்ற அறிக்கையை சொல்லுவோம் இல்லையா? பாடசாலை சமூக நிறுவனங்களினுடைய ஆண்டறிக்கை, செயற்திட்டம், நிகழ்வு, நிகழ்ச்சி பற்றிய சமர்ப்பிக்கணும் விசேட அறிக்கை, பிரச்சனைகள், சூழ்நிலைகளை, எதிர்பாராத சம்பவங்கள் பற்றி சமர்ப்பிக்கப்படுகின்ற விசேட அறிக்கைகள், திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்களினுடைய முன்னேற்ற அறிக்கைகள், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், இதுகளெல்லாம் எழுதப்படலாம். அறிக்கையால் ஏற்படுற நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சிகளை தொடர்புபடுத்துதல், கடந்த கால நிகழ்ச்சிகளை தொடர்புபடுத்தி பார்க்கறது, குறித்த ஆண்டுல குறித்த நிறுவனம் வளர்ச்சியா, விருத்தியா, அல்லது வீழ்ச்சியா, பின்னடைவா, இதை கண்டுபிடிக்கிறது அறிக்கை தேவை. குறித்த நிறுவனம் நிலைநாட்டிய சாதனை என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த நிறுவனம் இந்த வருடம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் என்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஒரு செயற்திட்டம் நடந்தால் அது எப்படி நடந்தது, வெற்றியா தோல்வியா, சாதகம் பாதகம், பிரச்சனை என்றால் அதுக்கான காரணங்களை கண்டறிந்து தீர்வை கண்டறிய, தரவுகளை இனங்காண, எதிர்கால செயற்பாடுகளை துல்லியமாக திட்டமிட என்று பல நோக்கங்களுக்காக ஒரு அறிக்கை எழுதப்பட முடியும். சரி, ஒரு அறிக்கை எப்படி எழுதுவது, அதற்கான சட்டகம் எப்படி அமைய வேண்டும் என்பதை தான் நாங்கள் அடுத்து பார்க்கணும். அறிக்கைகள் சட்டகம். முதலாவது தலைப்பு இடப்பட வேண்டும். ஒரு அறிக்கை எழுதுவது கொஞ்சம் சட்டம் சொன்ன பாருங்க என்னென்ன விஷயம்.
ரைட். முதலாவது தலைப்பு. அறிக்கைக்கான ஒரு தலைப்பு போடப்பட வேண்டும். சென்ற நிர்வாக கூட்ட அறிக்கை அப்படின்னு ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் போட வேண்டும். அந்த தலைப்பு தான் நீங்கள் எதனை எழுத இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு தலைப்பாக அமைந்துவிடும். ரைட். அறிமுகம் ஒன்று அறிக்கை என்ன விடயம் தொடர்பானது, சமர்ப்பிப்பவர் யார் என்பது பற்றிய ஒரு சிறு விளக்கம் ஒன்று நீங்கள் ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டும். அறிக்கையை நீங்க எழுதுகின்ற இடம், காலம், நேரம். ஒரு மீட்டிங் நடந்தா அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, யார் அதனுடைய தலைமை தாங்கினர் யாரு, பிரதம விருந்தினர் யார், ஏனைய விருந்தினர்கள் யாரு, எவ்வாறான விடயங்கள் நடந்ததுங்கிறது சொல்லும். ஆரம்பமான நிகழ்ந்த விடயம் கடவுள் வாழ்த்து, தமிழ் தாய், ஒரு ஃபங்க்ஷனை பத்தின ஒரு அறிக்கை தான். இப்போ உங்களுக்கு இது ஃபார்மட் போட்டிக்கு கடவுள் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை யாரால் இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அதிபர் உரை, அவர் அந்த விடையில என்னென்ன விஷயங்களை பேசினார், பிறகு என்னென்ன விடயங்கள் நடந்தது, அதுபோல பிரதம அதிதியினுடைய உரையில் என்ன நடந்தது, நன்றி உரையாடல் மேற்கொள்ளப்படும். இப்படி எழுதுறது நிகழ்வு சம்பந்தமான அறிக்கை. ஒரு கூட்டம் சம்பந்தமான அறிக்கை என்றால் அதுக்கு தலைப்பு இருக்கணும், அறிமுகம் தேவையான எழுதி கொள்ளலாம், இடம், காலம், நேரம் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு பிறகு கலந்துரையாடப்பட்ட விடயங்களும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் கலந்து கொண்டோரின் ஒப்பம் இவ்வளவு கட்டாயம், கலந்து கொண்டோர் ஒப்பம் கட்டாயமிக்கும். ஓகே, இது ஒரு கூட்ட அறிக்கையை பொறுத்தவரை. பொதுக்கூட்ட அறிக்கைன்னு சொன்னாலும் இதுல மெயினாக வந்து ஒரு பொதுக்கூட்டம் சொன்னா என்ன நடக்கணும் கட்டாயம், அதுல கடந்த கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கணும், கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும், தலைமை உரை இடம்பெற்றிருக்கணும், அறிமுக உரை இடம்பெற்றிருக்கணும், சில நேரம் தெரிவு இடம்பெறும். இப்ப யாரால் யார் தெரிவு செய்யப்பட்டார், தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டார், இவர் முன்மொழியை இவர் பிரேரித்தார், இவரை முன்மொழியை இவர் பிரேரித்தார், இவர் செயலாளர், இவர் பொருளாளர், அந்த விவரங்கள் எல்லாம் கட்டாயம். பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த ஃபார்மட் வித்தியாசம், அதுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு நிகழ்வினுடைய அறிக்கை எவ்வாறு எழுதப்படணும் சட்டம் இதில் இருக்குது. இது அல்லாம ஒரு நிர்வாக கூட்டம் என்றால் அதில் என்னென்ன விஷயம் வரணும்னு நான் சொல்லிட்டேன். அதுல மெயினா கலந்துரையாடப்பட்ட விடயங்கள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், கலந்து கொண்டோர் விவரம் கட்டாயம் இருக்கணும். ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் கட்டாயம் கடந்த கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. நிர்வாக கூட்டத்திலேயே அது வேணும், கடந்த கூட்ட அறிக்கை. அந்த கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட சம்பந்தமான விவரங்கள். அடுத்தது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், ஆலோசனைகள், கருத்துக்கள் யாரால முன் வச்சாங்கிற விஷயங்கள். அடுத்தது தெரிவு, கட்டாயம் பொதுக்கூட்டத்தில் தெரிவு நடக்கும். ஸோ நிர்வாகத்துக்கு யார் புதிதாக செய்யப்பட்டார் எல்லாம் உள்ளடக்கி மாதிரி அறிக்கை ஒன்று போடப்பட்டிருக்குது, அதை சும்மா பார்த்து கொள்ளுங்க. நீங்க சென்னல் சாகிராமின் கனி விழா அறிக்கை. கடந்த 2014-10-10 அன்று சென்னல் சாய்ராம் வித்தியாலயத்தில் நடந்தேறிய கலை விழா தொடர்பான அறிக்கையை அதன் செயலாளர் என்ற வகையில் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இடம், காலம், நேரம் ஏற்கனவே திட்டமிட்டவாறு முற்பகல் 12:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தன. பிரதமதி அவர் இருந்த கலாநிதி முனா நல்லரத்தினம் அவர்கள் பாடசாலை அதிபர், ஆசிரியர் பெற்றோர்களால் மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டார். ஆரம்ப நிகழ்வாக கடவுள் வாழ்த்தோடு தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர் தலைவன் செல்வனின் வடிவேல் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாடசாலை அதிபர் எஸ் அபுபக்கர் அவர்களின் உரை அடுத்து இடம்பெற்றது. பிரதம அதிதி அவர்களை வரவேற்று பேசிய அவர் இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் கடந்த வருடத்தில் தேசிய பல வெற்றிகளை பெற்றுத்தர காரணமாக இருந்ததோடு அதற்கு எமது ஆசிரியர் குழாத்தின் முயற்சியை துணை நின்றது என்பதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து மாணவர்களது கலை நிகழ்ச்சிகள் மேடியேறின. தரம் 13 சேர்ந்தவர்களால் மேடையேற்றப்பட்ட ஹரிச்சந்திர புராணத்தை அடிப்படையாக கொண்ட சத்திய சோதனை நாடகம் சபையுரை பெரிதும் கவர்ந்தது. கடந்த வருடம் அகில இலங்கை தமிழ் மொழி தின பேச்சு போட்டியில் தேசிய மட்டத்தில் பிரிவினர் செல்வி ஜெய்னப் ஜஹா நிகழ்த்திய தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற மகுடத்தில் அமைந்த உரை அனைவர் உள்ளத்திலும் தாய்மொழி பட்டை ஊற்றெடுத்துச் செய்து. அடுத்து காத்தவராயன் நாட்டுக்கூத்து, அசத்த போவது யாரு, நுழம்புகள் கவனம், நோய் வந்தால் மரணம், நாட்டிய நாடகம் ஆகிய நிகழ்ச்சிகள் முறையே அரங்கேற்றப்பட்டன. ஸோ இந்த மாதிரி அறிக்கை ஒன்று எழுதப்படலாம். பிற்பகல் 1:30 மணி அளவில் பிரதம அதிதியின் உரை இடம்பெற்றது. அதில் அவர் கடந்த சில வருடங்களாக பிரதேசத்தில் புகழ் வாய்ந்த ஒரு பாடசாலை, அவர் பல்வேறு சாதனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையாக இது முன்னேற காரணம் எங்கள் அதிபர் ஆசிரியர் பெற்றோர்கள் நலம் விரும்பி அயராத முயற்சியும் ஒத்துழைப்புமாகும் என கூறினார். அப்போது சாதாரண தர பரீட்சையும் உயர்தர பரீட்சையும் மாவட்ட மட்டத்தில் பிரகாசித்த மாணவர்களுக்கு ஏனைய போட்டி நிகழ்ச்சியில் மாகாண தேசிய திறமை மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து பரிசுகளை அள்ளி வழங்கினார். பிரதி அதிபர் முன் அப்துல்லா அவர்களின் நன்றி உரையோடு
2:30 மணி தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறின. நன்றி. செயலாளர். ஒப்பம். ஓகே. டேட் பாத்தீங்களா? ரைட். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் அறிக்கை. அறிக்கை சம்பந்தமான முழுமையான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்க கேட்ட டவுட்டுக்கு வருவோம். சரி, அறிக்கை சம்பந்தமான ஒரு தெளிவு கிடைச்சதான்னு ஒரு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ரைட். ஓகே. அப்போ அறிக்கை சம்பந்தமா ஒரு கிளியர் ஒன்று வந்துட்டா? ரைட். நல்ல. இப்போ நாங்க வலுவும் வலு அமைதியும் பார்ப்போம். என்ன வலுன்னா என்ன, வலு அமைதி என்ன, வலுவா வளாநிலை என்றால் என்ன? 3 சொல்லியிருக்கு. வலு, வளாநிலை, வலு அமைதி. 3ஐயும் தெளிவாக முதல்ல விளங்கிட்டு அடுத்த தலைப்புக்குள்ள வந்தால் நல்லமே. வலு என்றால் தவறு. ஒரு வசனத்தை தவறாக நாங்கள் பிரயோகித்தால் அது வலு. ஒரு வசனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ இலக்கண பிழையின்றி அப்படியே பயன்படுத்தினால் அது வளாநிலை. வலு நிலைக்கு எதிர்கருத்து வளாநிலை. தவறாக பயன்படுத்தினாலும் அது சரியாக கொள்ளப்படும் சில இடங்களில், சில நேரங்கள். அவ்வாறு வந்தால் அதுதான் வலு அமைதி. வலுவை நாங்கள் அதற்கேற்ற வகையில் அமைத்துக் கொள்வதுதான் வலு அமைதி. ஒரு தவறான விடயமும் சரியாக கொள்ளப்படும் சில காரணங்களுக்காக அவ்வாறு வரக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் வலு அமைதி என்று சொல்கிறோம். ஸோ 3 விதம் இருக்கிறது. ஒன்று வலு, வளாநிலை, வலு அமைதி. அப்ப வளாநிலை என்பதுதான் எந்த ஒரு வலுவும் இல்லாமல் ஒரு விடயத்தை நாங்கள் பேசுகின்ற போது அது வளாநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விடயத்தை இலக்கண பிழைகளோடு நாங்கள் கதைக்கின்ற போது அது வலு என்று அழைக்கப்படுகிறது. இலக்கண பிழை இருந்தாலும் அது அப்படித்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற விடயங்கள் வலு அமைதி என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த 3ம் உங்களுக்கு இப்பொழுது கிளியர் என்று சொன்னால் அதற்குரிய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். வலு, வலு அமைதி, வளாநிலை. வலுநிலை, வளாநிலை, வலு அமைதி என்று 3 விடயங்கள் இருப்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அது ஓகேயா? கிளியரா? ஓகேன்னு சொல்லுங்க. வலு, வளாநிலை, வள அமைதி. ரைட். வலுநிலை, வளாநிலை, வலு அமைதி. வலுநிலை என்பது நான் இப்ப சொன்னதுதான். வலு என்பது பிழையான அல்லது குற்றமுடைய பேச்சு, எழுத்து. வலு எனப்படும். ஒரு மனிதன் தன் கருத்தை பிறருக்கு தெரிவிக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது இலக்கண முறையின்றி பேசுவது வலு. வலுநிலை, வலுநிலை 7 வகைப்படும். திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு. ஸோ 7 விதத்தில் ஒருவர் பிழை விடலாம். திணையில விடலாம், பால்ல பிழை விடலாம், இடத்துல பிழை விடலாம், காலத்துல விடலாம், வினாவுல விடலாம், விடையில விடலாம், மரபுல விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வலுக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. திணை வலு என்றால் என்னன்னு பார்ப்போம். ஒரு திணை சொல்லி மற்றொரு திணை சொல்லால் சொல்வது திணை வலு எனப்படும். உயர்திணையில் சொல்ல வேண்டியதை அகதிணையிலே, அகதிணையில சொல்றது, உயர்திணையில சொல்றது. உதாரணம், முருகன் வந்தது என்று சொன்னால் அது பிள்ளைதானே. முருகன் வந்தான், முருகன் வந்தான் என்று சொல்ல வேண்டியது வந்தது என்று சொன்னால் அது திணை வலு. பசு வந்தாள் என்று சொல்வது திணை வலு. பசு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இது திணை வலுவாக இருக்கும். அடுத்தது பால்வலு. ஆண்பாலை பெண்பாலாகவும், பெண்பாலை ஆண்பாலாகவும், பலர்பாலை ஒன்றென்பாலாகவும், ஒன்றன்பாலை பலர்பாலாகவும், பலவின்பாலாகவும் சொல்வது. மாறன் வந்தாள் என்றால் ஆண்பால். மாறனுங்கிறது ஆண். மாறன் வந்தான் என்றுதான் வந்திருக்க வேண்டும். தேன்மொழி வந்தான். அப்ப இங்க தேன்மொழி பெண் வந்தான் வந்திருக்கு. மாணவன் தந்தார். இந்த மாணவன் என்பது ஒரு 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 ஒன்றன். ஸோ மாணவன் தந்தான் என்று தான் முடியும். தந்தார் என்று சொல்லல. மாணவர் என்று வந்தால் ஓகே. மாடுகள் மேய்ந்தது. மாடுகள் மேய்ந்தன என்றுதான் வரணும்.
மாடுகள் மேய்ந்தது என்ன இப்படி வாரு? ஆடு மேய்ந்தன. ஆடு மேய்ந்தது என்று தான் வரணும். இங்க மேய்ந்தன என்று வந்ததால் வலு. ரைட். இதே மாரி ஒரு உதாரணம் சொல்லுங்க எல்லாரும். ஒரு உதாரணம். புறா பறந்தன. விமலா ஓடினான். ஓகே வேற? சரி. லட்சுமி வந்தது. நரி ஊளையிட்டன. ஓகே குட். இடவழு. தன்மை புத்தகம் கிழிந்தன. ஓகே வெரி குட். தன்மை முன்னிலை படர் என மூவகை இடமும் ஒன்றோடு ஒன்று மாறி வந்தால் அது இடவழுன்னு சொல்லுவோம். இடம் மூவிடம். ஒருமை சாரி தன்மை முன்னிலை படர்க்கை. நான் உண்டாய். நான் உண்டாய் எப்படி வேற? நான் உண்டேன் தான் வரும். நீங்கள் உண்டோம். நீங்கள் உண்டீர்கள் என்றுதான் வரும். அவர்கள் உண்டீர்கள். அவர்கள் உண்டார்கள் என்றுதான் வரும். ரைட். இது கால்வழி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூவகை காலம் ஒன்றோடு ஒன்று மயங்கி மாறி வருவது காலவழி. நான் நேற்று வருவேன் என்று எப்படி சொல்றேன்? நான் நேற்று வந்தேன். இன்று வருவேன். இன்று வருகிறேன் என்றுதான் வருவணும். ஆனால் நாளை வருவேன் என்று சொல்லலாம். நாளை வந்தேன். நாளை வருவேன் என்று தான் சொல்ல வேண்டும். வந்தேன் என்று சொல்ல முடியாது. ஓகே. வினாவளு என்று சொல்வது அறுவகை வினாக்கள் மயங்கி மாறி வருவது வினாவளுவாகும். சரக்கின்ற மாடு பசுவோ எருதோ என்றால் சரக்கின்ற என்னும் குறிப்பு சொல்லால் கறக்கின்ற மாடு பசு என்பது உறுதியாகிய பின்னும் பசுவோ எருதோ என ஐயங்கொண்டு வினவுவது வலு. ஏன்? கறக்கின்ற மாடுன்னா அது பசுதான். இப்படி எருத மாறுற. அவை இங்க வலு. ஐயவினா வலு. அடுத்தது விடை வலு. இப்ப உதாரணம் இன்னொரு சொல்றேனே பாருங்க. கறக்கின்ற மாடு பசுவோ எருதோ. அவளின் தாய் ஆணோ பெண்ணோ என்று கேட்டா அவளின் தாய் என்ன ஆண் தான் பெண் தானே மரம் எப்படி ஆணோ பெண்ணோன்னு சந்தேகம் பாரு. எனவே அது வினாவலு. ஓகே அந்த மாதிரி. விடைவலு. வினாவுக்கு பொருந்தாத விடை பகர்தல் விடை வலுவாகும். இதனை செப்பு வலு என்றும் சொல்வார். பருப்பு வாங்கி வருவாயா என்று கேட்டதற்கு செருப்பு விலை அதிகம் என்று விடை தந்தால் அது விடை வலு. பட்டுக்கோட்டைக்கு வழிகட்ட போது தொட்டுக்கு ரெண்டு கொட்டப்பாக்கு என்று சொன்னான் என்றால் அது விடைவலு. பட்டுக்கோட்டைக்கு விடையை கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு போற விடையை தான் சொல்ல வேண்டும். பட்டுக்கோட்டைக்கு விடையை கேட்டால் தொட்டுக்கு ரெண்டு குப்பப்பாக்கு என்று சொன்னான். நான் கேட்டது அதுவே இல்லை. கேட்கறதுக்கு விட வரும். அப்படி சொன்னால் அது விடைவலு என்று சொல்லும். மரபு வலு என்று சொல்வது மரபுத் தொடர்கள் மயங்கி மாறி மறுவது மரபு வலுவாகும். முறைமைக்கு மாறாக தொன்று தொட்டு வழங்கி வரும் மரபிலிருந்து மாறி வந்தால் அது மரபு. குயில் குளரும். குயில் கூவும் என்பதுதான் சரியான மரபு. அதை எப்படி குளரும் பண்ணுவாரு ஆகவே வந்தால் அது மரபு தொடர்ல உள்ளது. தென்னை இலையை பறித்தேன் என்ற தென்னைக்கு இலையா இருக்குது. தென்னைக்கு ஓலை தான் நிற்கும். ஆகவே தென்னை இலை என்று சொல்றது பிள்ளை. ஸோ இந்த மாதிரி மரபு வழுக்கள் வரலாம். ஸோ இவ்வளவுதான் வலு. 7 வகையான வலு. கிளியரா? கிளியர்னு போடுங்க. வலு நிலைகள் 7 கிளியரா? ரைட். அப்ப வலு கட்ட நீங்க வலு ஃபுல்லா வளாநிலைங்கிறது இப்படி பிழை இல்லாம நாம கதைக்கிறது தான் வளாநிலைன்னு நாங்க சொல்றோம். என்ன? வளாநிலைன்னு சொல்றது குற்றம் இல்லாமல் பிழை இல்லாமல் சொல்றதுதான் வளாநிலை. ஒரு மனிதன் தன் கருத்தை பிறருக்கு தெரிவிக்கும் முயற்சியில் இலக்கண முறையோடு பேசினால் வளாநிலை.
ரைட். அப்ப வளாநிலையில ஒண்ணும் படிக்கிறதுக்கு இல்ல. அடுத்தது கடைசி வலு அமைதி. என்னது? வலு அமைதி என்று சொன்னா என்ன? இது 5 வகைப்படும். திணை, பால், இடம், காலம், மரபு. இதுல வினாவும் விடையும் வராது. மத்த 5ம் வருமா? அங்க வந்த 7ல 5 அப்படியே வரும். இது என்னன்னு கேட்டால், பிழைதான் பிழைதான். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிழை. அங்கீகரிக்கப்பட்ட பிழை. பிழை அங்கீகரிக்கப்படுகின்ற பிழையைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்? வலு அமைதின்னு சொல்றோம். இலக்கண முறைப்படி பிழையாக இருந்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சில காரணங்களுக்காக. அதனைத்தான் நாங்கள் என்ன செய்றோம்? ஆ வலு அமைதி என்று சொல்கின்றோம். சரியா? முதலாவது திணை வலு அமைதி. உயர்திணை எழுவாய் அகரிணை பயனிலையும் அகரிணை எழுவாய் உயர்திணை பயனிலையும் கொண்டு முடியும். சில இடங்கள் வழக்காக அமையும் போது அது திணை வலு அமைதான். இவை உயர்வு, ஒப்பு, மிகுதி, மிகுதி, இழிவு, சினம், சிறப்பு போன்ற காரணமாக திணை வழி ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு இந்த உதாரணத்தை பாருங்க. ரைட். இப்போ ஒரு ஆள் ஒரு பசுவை பார்த்து லட்சுமி வந்து விட்டாள் என்று சொல்றார். இங்கே லட்சுமி என்று பசுவை பார்த்து சொல்லப்பட்டாலும் இங்கு உவப்பு காரணமாக இதை திணை வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் பசுவிய லட்சுமி என்ன கூப்பிடுறார். அவை லட்சுமி வந்து விட்டாள் என்று சொல்வது பிழையாக கருதப்பட மாட்டார். நம்பியும் காளையும் சென்றனர். இங்கு நம்பி உயர்திணை, காளை அகதிணை. இரு திணைகளும் விரவி வரும்போது உயர்வு கருதி சென்றனர் என்று போட்டிருக்கிறாங்க. அப்ப காளை உயர்திணையா? ஆனால் அது உயர்திணையா கருதப்படும். அது வலு அமைதி. இது வலு இல்லை, வலு அமைதி. யானை, குதிரை, தேர், காலால் படை வந்தன. இங்கு மிகுதி கருதி அகரிணை பயனிலை வந்தன. சரிதானே? வந்தன என்று வந்திருக்கிறது. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. இழிவு கருதி அகரிணை பயனிலை வந்திருக்கு. விடா என்று வந்திருக்கு. மூர்க்கனுக்கு விடா என்று வரையலாது. ஆனா அதையும் வந்திருக்கு. எவன் ஒரு மரம். மரத்தை எப்படி எவன் சொல்ற? ஆனால் சினம் காரணமாக மரத்துடன் ஒப்பிடப்பட்டு வந்திருக்கு. இப்படி இலக்கிய ரசனையோடு சொல்லப்படுகின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தம் பொருள் என்பர் தம் மக்கள். சிறப்பு காரணமாக அகிர்தினை உயர்தினையாக சொல்லப்படுகிறது. சரிதானே? அப்ப இவ்வாறான விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரிதான் பால்லையும் மாறி சொல்றது. சரிதானே? சிறப்பு, கோபம், இழிவு, உயர்ச்சி, மகிழ்ச்சி போன்ற காரணங்களுக்காக இந்த வலு அமைதி ஏற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சியின் காரணமாக தன் மகனை வாடா செல்லம் என்று தாய் மகளைத்தான் கூப்பிடுறான். ஆனா வாடா செல்லம் என்று கூப்பிடுறான். இந்த தாய் ஆண்பால் வழி கொண்டு மகளை அழைப்பது திணை வலுவாக கொண்டு போக மாட்டாது. வலு அமைதியாகத்தான் வரும். மாமா வந்தார். உயர்வு கருதி மாமா வந்தான் என்று சொல்லாம வந்தார் என்று மரியாதையா சொல்வது வலு அமைதி. அதே மாதிரிதான் இடம். நானும் நீயும் செல்கிறோம். நானும் நீயும் செல்கிறோம். இங்கே பன்மையில முடிவடைந்திருக்கிறது. நானும் நீயும் செல்கிறோம் என்று மாறது அது இயல்பாக இதுதான் வரும். அவனும் நீயும் செல்கிறீர்கள். இங்கே செல்கிறீர்கள் என்று முன்னிலையெல்லாம் சொல்லிக்க அவன் படற்கை சொன்னோண்டு இருக்கு அதுக்குள்ள இல்லையா? நம்ம இந்த நீலையும் முன்னிலை சொல் இருந்தும் நாங்க செல்கிறோம் என்று தன்மை சொல்லாக பயன்படுத்தும். நானும் அவனும் செல்கிறோம். அப்ப அங்க அவனுக்குரிய செல்கிறோம் வந்திருக்கு. அவனுக்குரியது வரல, நானுக்குரியதான் வந்திருக்கு. அவை இவ்வாறு பயன்படுத்துறது. அது மாதிரிதான் காலம். நண்பா
விரைந்து வா என்று அழைக்கின்ற போது ஒருவர் வீட்டுக்குள்ள இருந்து இதோ வந்து விட்டேன் என்று சொல்வார். அவர் வந்திருக்க மாட்டார். ஆனா வந்து விட்டேன் என்று பிறந்த காலத்துல சொன்னால் அது வலுவமைதி. நாளை ஊருக்கு செல்கிறேன். செல்கிறேன் என்பது இப்ப. ஆனா நாளைக்கு தான் போவார். அப்ப நிகழ்காலத்துல சொல்றது, எதிர்காலத்துல. சிறு வயதில் இங்குதான் விளையாடுவோம். விளையாடுவோம்ங்கிறது எதிர்காலம். ஆனால் இறந்த காலத்தில் அந்த ஒரு விஷயத்தை வர்ணிப்பதற்கு பயன்படுத்தும். வெள்ளிதோறும் கோவிலுக்கு போவோம் என்றால் போகிறோம் போனோம் தானே உண்மையா? போவோம் என்று போவோம் என்று எதிர்காலத்தில் சொல்வது பிரச்சனை. கதிரவன் கிழக்கில் தோன்றுகிறது. தோன்றியது என்றுதான் வரணும். Right. இந்த மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை எந்தன் காதினில் வந்து விழ வேண்டும் என்று பாரதியார் பாடினார். இது வேறாக்கள் பாடியிருந்தா நாங்க வலுவன்னு சொல்லியிருப்போம். பாரதி பாடியதால் இதை வலு அமைதி என்று தான் சொல்லுவோம். ஏன்? பாரதி சும்மா சொல்ல மாட்டார். ஆகவே கத்தும் குயிலோசை என்பது குயில் குயில் கூம் என்பது மரபாக இருந்தாலும் இங்கு பாரதியார் இதனை சொன்னதால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ பாரதி சொன்னார் என்று வந்தால் தான் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லாட்டி இதை வலுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவருடைய அந்த இலக்கிய புலமையை வைத்து நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பிள்ளையார் சொல்லிக்க மாட்டார் என்பது நம்பிக்கை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் கத்தும் குயிலோசைன்னு சொல்லிக்கிறார். எனவே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இலக்கியவாதிகள் ஏற்றுக்கொள்றான். ஸோ இதான் வலு. ம். இரண்டு கண்ணும் சிவந்தது. இதில் இடம்பெறும் வலு என்ன வலு? சொல்லுங்க. இரண்டு கண்ணும் சிவந்தது என்ன வலு? எண் வலு. இரண்டு கண்களும் என்று வரும். இங்க கண்ணும் என்று வந்திருக்கு. சிவந்தன என்று வரணும். சிவந்தது என்று வந்திருக்கு. பின்வருவற்றில் சரியான வாக்கியம் எது? ஒவ்வொரு நாளும் கழிகின்றன, எல்லா நாட்களும் கழிகிறது. ஒவ்வொரு நாளும் கழிகிறது, எல்லா நாளும் கழிகின்றன. எது? ரைட். ஒவ்வொரு நாளும் கழிகின்றன என்பது பிள்ளை. எல்லா நாட்களும் கழிகிறது. ஒவ்வொரு நாளும் கழிகிறது. எல்லா நாளும் கழிகின்றன. ஒவ்வொரு நாளும் கழிகிறது தான் சரி என்ன? ரைட். இந்த பிள்ளையா இருக்கு. இந்த விடைய பிள்ளையா இதில் மார்க் பண்ணிக்கிறது எப்படி? கடை வினோதனால் திறக்கப்பட்டது. கடையை வினோதன் திறந்தான். வினோதனே கடை திறக்கப்பட்டது. வினோதனே கடையை திறந்தான். இதுல பிள்ளையான வாக்கியம் எது? வினோதனே கடை திறக்கப்பட்டது பிள்ளைனே. கிளியர். ஓகே. சரி, அப்ப அதான் வலு வலு அமைதியெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியா தொகை. தொகைங்கிறது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் இணையும் போது ஒரு தொடர் உருவாகும். அவ்வாறு தொடர் உருவாகும் போது சொற்களுக்கிடையே வேற்றுமை, வினை, உவமை முதலானவற்றில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால் அத்தொடரை தொகை நிலை என்று சொல்லுவோம். மறைஞ்சு நிற்கும். வர வேண்டிய ஒன்று வராம இருந்தால் அதை தொகை நிலை என்று சொல்லுவோம். அப்ப அவ்வாறு வரக்கூடியது உதாரணமா தமிழ் படி என்றால் தமிழை படி. தமிழ் படிங்கிறது தமிழை படி என்று வரதுதான் வாரது. அப்படி வந்தால் இங்கே தொகா நிலை என்று நாங்கள் தொகை நிலை என்று சொல்றோம். இது 6 வகைப்படும். அதுக்கு உதாரணங்கள் போட்டீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணமா வேற்றுமை தொகை. கனி தந்தான் என்றால் கனியை தந்தான். அந்த ஐ மறைஞ்சிரி. பொற்குடம் பொன்னால் ஆன குடம். கருப்பு வேலி கரும்புக்கு வேலி. மலை வீழ் அருவி மலையிலிருந்து விழும் அருவி. சாத்தன் கை சாத்தனது கை. அப்ப இங்க ஒவ்வொரு வேற்றுமை உருவங்களும் மறைஞ்சி வாரத்தால இதனை நாங்கள் வேற்றுமை தொகை என்று சொல்கிறோம். சரிதானே? அடுத்தது வினைத்தொகை. ஊறுகாய் என்பது ஊறிய காய். ஊறுகின்ற காய். ஊறும் காய்.
ஆகவே காலம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பண்புத்தொகை பசுந்தாள் உரம் பசுமையான தாள். இன்சொல் இனிமையான சொல். வட்டப்பலகை வட்டமாவலும் அப்ப பண்பு. அப்ப பண்பு இருந்தால் பண்புத்தொகை, காலம் இருந்தால் கால வினைத்தொகை. அவ்வாறு நாங்கள் பிரிக்கலாம். வேற்றுமை மறைந்திருந்தால் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். அடுத்து உவமை தொகை. துடி இடை துடியை போன்று இடை. அப்ப உவமை அங்க போன்ற என்றது மறைஞ்சிருக்கு. பான்மொழி பால் போன் இனிக்கும் மொழி. உண்மை தொகைங்கிறது உம்மன்று சொல் மறைஞ்சு வாருது. உதாரணம் கபில பரணர் கபிலரும் பரணரும் பொரியும் கடலையும். அன்மொழி தொகைங்கிறது தேன் மொழி வந்தாள் தேன் போல் மொழிபவள் வந்தாள் என்று சொல்ல வேண்டியதை இவ்வாறு சொல்வது. ஓகே, இவ்வாறு சொல்வதற்கு பேர் தான் தொகை என்று சொல்றேன். அதுக்குரிய உதாரணங்கள் நான் போட்டிக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குதா? முடிப்போமா? ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ணியாச்சு. எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிக்குது, செஞ்சு பாருங்க. 3 ஆன்லைன் எக்ஸாமும் உங்களுக்கு வச்சு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நல்ல முறையில் உங்களோட லாங்குவேஜ் எக்ஸாம் இருந்தால் அதனை செய்து சிறந்த பெறுபவர்களை பெறுமாறு வாழ்த்தி இன்றையோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஓகே தானே? உங்களுக்கு திருப்தியா? 10 நாள் கிளாஸும் திருப்தியா? இல்லை சரியா இல்லையா? என்ன உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க முடியும். சரி, குட். நன்றி. சரி, அந்த குரூப் இருக்கும். நான் குரூப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ண மாட்டேன். டவுட் பண்ணால் குரூப்ல போடுங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ வெரி மச்.